வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கொலை அதிரடியாக களம் இறங்கின அண்ணாமலை. அது மட்டும் இல்ல, தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் அமைதியாகவே இருக்கின்றார். அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல கொலை விஷயத்தை பார்த்துலாமா? நேற்று மாலையிலிருந்து இன்று காலை வரைக்கும் சூலூர்ல 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விஷயங்களை தான் ஊடகமானது பிரேக்கிங் நியூஸா போச்சு. நல்ல விஷயம்தான். ஆனா இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக ஒரு செய்தி வருகின்ற போது அந்த செய்திக்கு ஊடகம் பெருசா முக்கியத்துவம் தருகுதுன்னா அப்போ ஏதோ ஒன்று மறைக்க பார்க்குறாங்க. ஏன்னா ஓசூர்ல ஒரு பெண் காவலருக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. எப்போ இந்த குழந்தை நேற்று சீரழிக்கப்பட்டதா, படுகொலை செய்யப்பட்டதா, ஒரு நாளைக்கு முன்பாக. அதே மாதிரிதான் சென்னையில் சக பெண் காவலர் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அது எங்க கோட்டூர்புரத்தில் சென்னையில். இது எப்போ நேற்றே நடந்தது. 2 பெண் காவலர்களும் வந்து கதறாங்க, மீடியாவில் வரவே இல்லை. ஆனால் அதையெல்லாம் பேசாம சூலூர்ல நடந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வை மட்டும் இந்த அளவுக்கு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காவிரி பிரச்சனை இன்னும் தீர்ந்து போச்சா? காவிரி பிரச்சனை தீர்ந்து போன மாதிரி தெரியும். ஆனா அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னா கர்நாடகாவில் அரசியல் செய்யறதுக்கு வேற விஷயமே கிடையாது. அதனால காங்கிரஸ் கட்சிக்காரன் மீண்டும் மேகதாது அணையை கையில் எடுக்கிறான். இந்த மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் கட்டக்கூடாது என்பது தமிழகத்தினுடைய நிலைப்பாடு. இப்ப புதுசா ஒரு அரசாங்கம் வந்திருக்குது. அந்த அரசாங்கமானது காங்கிரஸ் கட்சி துணையுடன் வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. நேற்று கர்நாடகா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய சிவகுமார் கவுடா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மேகதாது அணை பற்றி பேசுவதற்கு தமிழகத்துக்கு உரிமையே கிடையாது. மேகதாது அணை கட்டுவோம், விரிவான ஒரு அறிக்கையை மீண்டும் தாக்கல் பண்ணுவோம், மத்திய நீர்வள அமைச்சகத்திடம் அனுமதி பெற்று நாங்க மேகதாது அணை கட்டுவோம். இதுல தமிழகம் தடுத்து நிறுத்த முடியாது, எங்களை கேள்வியும் கேட்க முடியாது, கேள்வி கேட்பதற்கு தமிழகத்துக்கு உரிமையும் இல்லை அப்படின்னு வந்து சிவகுமார் பேசியிருக்காங்க. ஒன்னு டிவிகேவில் இருந்து, யோ எப்படி நீ வந்து மேகதாது அணை கட்டலாம்? அதாவது காவிரி ஆற்றில் வருகின்ற தண்ணியை எந்த மாநிலம் எல்லாம் பகிர்ந்து கொள்கிறதோ அந்த மாநிலம் ஒட்டுமொத்தமாக அனுமதி அளித்தால் மட்டும்தான் மேகதாது அணையானது கட்ட முடியும். அனுமதி இல்லை என்றால் கட்ட முடியாது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வலுவாக சொல்லியிருக்குது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி நீ மேகதாது அணை கட்டுவ? அதிலும் மேகதாது அணையானது எங்க அனுமதி இல்லாமல் நீ கட்ட முடியாது. அதே மாதிரி மேகதாது அணை பற்றி நாங்களும் பேசுவோம், காவிரி பற்றி நாங்களும் பேசுவோம். ஏன் பேசக்கூடாது? வெறுமனே 400 கிலோமீட்டர் வந்து உன் மாநிலத்தில் காவிரி ஆறு பாயுது. அதுக்கு நீ பெருசா பில்டப் கொடுக்குற, காவிரி ஆறு எங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் 800 கிலோமீட்டருக்கு மேலாக காவிரி ஆறு எங்க மாநிலத்தில் பாயுது. அப்ப காவிரி ஆறு யாருக்கு சொந்தம்? எப்படி காவிரி ஆறு வந்து எங்களுக்கு சொந்தம் இல்லாம போகும்? எங்களுக்கு எப்படி உரிமை இல்லாம போகும்? எங்களுக்கு உரிமையான காவிரி ஆற்றின் குறுக்க எப்படி மேகதாது அணை கட்டலாம்? இத இப்போ பொறுப்பேற்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசியிருக்கணும், இல்ல அந்த அமைச்சரவையில் இடம்பெற்று இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசியிருக்கணும். ஆனா அவங்க பேசுற மாதிரி தெரியல. காங்கிரசுடன் வந்து கடந்த காலங்களில் கூட்டணியில் இருந்த திமுக பேசியிருக்கதா? முன்னதான் கூட்டணியில் இருந்தாங்க, காச காலத்தில் கூட போய் தண்ணி கேட்கல, அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாங்க திமுகவினர். இப்போ கூட்டணி விட்டு வெளியே வந்தாச்சு. அதுலயும் திமுக வெற்றி பெறதுக்கு உதவிச்சு, நன்றி கூட சொல்லாம போய் தவேகா கிட்ட ஒட்டிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க துரோகிகளா இருக்காங்க. இப்போ காவிரி குறுக்கு மேகதாது அணை கட்டுறேன்னு சொல்றாங்க. இப்ப திமுக கண்டனத்தை பதிவு செய்யணுமே. ஏன் திமுக அமைதியா இருக்குது? திமுகவும் அமைதியா இருக்குது, தமிழக வெற்றி கழகமும் அமைதியா இருக்குது. இப்ப எடப்பாடி பழனிசாமியும் அதே மாதிரி நம்முடைய அன்புமணி ராமதாசும் அதை தாண்டி டிடிவி தினகரனும் குரல் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏம்பா டிவிக்கு என்ன பண்ற? காவிரி பற்றி பேசுவதற்கும் மேகதாது அணை பற்றி பேசுவதற்கும் தமிழகத்துக்கு உரிமை இல்லைன்னு சொல்றாம்பா. ஏன் வாய் வச்சு சும்மா இருக்கிறீங்க? டெல்லிக்கு போறீங்களா, இல்ல கூட்டணியில் இருக்கிறீங்களே? கர்நாடகாவுக்கு போயிட்டு சிவகுமாருடைய வாயிலே குத்தி, ஏம்பா காவிரி யாரு எங்களுக்கு சொந்தமா இல்லையா, எப்படி பேசுறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வர போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும்,
தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறாரு. ஆனால் இந்த காங்கிரஸ், இந்த டிவிகே கூட்டணி எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது, காவிரி விஷயத்துல தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஏதாவது பழி விழுந்துடக்கூடாது, அந்த பிரச்சனையெல்லாம் அடங்கட்டும், அமைதியா இருப்போம் அப்படின்றதுக்காக வாய் மூடிக்கின்னு சும்மாவே இருக்கிறாரு இந்த முதலமைச்சர். இதுல மட்டும்தான் சும்மா இருக்காருன்னு பாத்தியா? வாய் மூடிக்கிட்டு தினந்தோறும் மின்வெட்டு, தூங்கவே முடியல, நைட்டு 3 முறை, காலையில் 1 முறை, செம மின்வெட்டு நடக்குது. ஆனால் அதை பற்றி இந்த ஐயா வாயே திறக்க மாட்டாரு, முதலமைச்சர் சொல்றேன் நான். அதே மாதிரி இந்த பெண் காவலர்களுக்கு அநீதி நடந்திருக்கு ஓசூர் மற்றும் சென்னையில, அதை பற்றி வாய் திறக்கல. சூலூர்ல 10 வயது குழந்தைக்கு பாலியல் அத்துமீறல் மற்றும் படுகொலை, அதை பற்றியும் முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டாரு. என்னவோ சிங்கப்படையெல்லாம் வந்து அமைச்சாங்களாம், பெண்கள் கொண்ட படை, அவங்களாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. வருமுன் தடுப்பதற்கு தான் நாங்க வந்து சிங்க பெண்கள் படையே அமைச்சிருக்கோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தையானது அநியாயமா பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனா அந்த சிங்க பெண்கள் படையானது எங்க போச்சுன்னு தெரியல. ஓசூரா இருக்கலாம், சென்னையா இருக்கலாம், சக காவலருக்கு பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கிறாங்க, பெண் காவலர் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அந்த தருணத்தில் வந்து அந்த சிங்க பெண்கள் படையானது எங்க போச்சுன்னு தெரியல. ஸோ மொத்தத்தில் எல்லாமே வந்து கண் துடைப்பு தான் இந்த அரசாங்கத்தில். திமுகவுக்கு மாற்று இந்த தவேகாவான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. 10 வயது சிறுமிக்கு அநியாயம் நடந்திருக்குது. அதை தான் அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு திமுகவுக்கும் தவேகாவுக்கும் என்ன வித்தியாசம், அந்த ஆட்சியில் நடக்கிற மாதிரி தான் இந்த ஆட்சியில் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. 10 வயது சிறுமி சூலூர் பள்ளப்பாளையம் பகுதியில் பிளம்பராக வேலை பார்த்தவருடைய மகள் தான் இந்த சிறுமி. தெருவில் சக குழந்தைகளுடன் விளையாடி கொண்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி விளையாடி கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த வழியை கார்த்திக் என்ற காம கொடூரன் 2 சக்கர வாகனத்தில் வந்திருக்கிறான். அந்த குழந்தைய கூப்பிட்டுருக்கான். அந்த குழந்தையும் வந்து அவனா கூட வாகனத்தில் ஏறி போயிட்டு இருக்குது. அவன் கூப்பிட்ட உடனே அந்த குழந்தை ஏன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கலாம். அவன் பக்கத்து வீட்டில் தான் வாழ்ந்திருக்கின்றான். அந்த கார்த்திக் என்கின்றவனும் அவனுடைய நண்பன் மோகன்ராஜ் என்று நினைக்கின்றேன். இவங்க நாகப்பட்டினத்தை சார்ந்தவங்க. மோகன்ராஜ் என்கின்றவன் தஞ்சாவூரை சார்ந்தவங்க. இவங்க 2 பேரும் ஒரு 10 அல்லது 13 வருஷமா வந்து சூலூர் பகுதியில் இருந்து கிடைக்கிற வேலையை பார்த்துருக்காங்க. ஸோ குழந்தை துருன்னு இருந்ததுனால போதை ஆசாமி போல இருக்குது. எப்படி இருந்ததுன்னு தெரியல. நம்ம கூப்பிட்டா எங்கே வேணாலும் வரும், ஏன்னா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வரும் இல்லை, அதனால் எங்கே கூப்பிட்டாலும் வரும் என்ற துணிச்சல்னால வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு அவன் போயிருக்கிறான். அப்புறம் கண்ணம்பாளையம் என்று நினைக்கின்றேன். அங்கே பாழடைந்த ஒரு குளம் இருக்கிறது, மறைவான இடம் போல இருக்குது. அங்கே குழந்தைய சீரழித்து கொண்டுட்டு இருக்கிறான். ஸோ இது யாருக்கும் தெரியல. அவங்க தந்தையாரை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. குழந்தை எங்கன்னு கேட்டிருக்காங்க. வெளியில் விளையாடி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெளியில் போய் தேடுகின்ற பொழுது குழந்தை காணலை. அப்புறம் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிச்சிருக்காங்க. காவலர்கள் தேடினாங்க, கிடைக்கல அப்படின்னு இருக்காங்க. என்ன அது தேடியும் கிடைக்கலையா, நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்று கூடி அந்த பெற்றோருக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினாங்க. பிறகு காவல்துறையினர் அந்த குளத்துக்கு அருகாமையில் இருந்த அந்த சடலத்தை கைப்பற்றியிருக்கின்றார்கள். பிறகு இந்த கார்த்திக் என்ன பண்ணிக்கிறது தெரியுமா, குழந்தைய கொன்னுட்டும் இருக்கிறான். பிறகு பக்கத்து வீட்டுக்காரன் தானே, அதனால காவல் நிலையத்தில் போய் அந்த பெற்றோர் புகார் அளிக்க வேண்டும் நினைக்கின்ற போது அந்த பெற்றோருடனே போய் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்கிறான். இந்த கார்த்திக் ஒன்றுமே தெரியாத மாதிரி பக்கத்திலேயே இருந்துகிட்டு இருக்கான் பாருங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படி மன்னிக்கிறது? பிறகு கவுண்டம்பாளையும் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செத்து போச்சு இல்லையா குழந்தை, அதனுடைய பிரதத்தை அங்கே வச்சிருக்காங்க போஸ்ட்மார்ட்டத்துக்காக. அதுக்கப்புறம் தான் அந்த பெற்றோருக்கு விஷயத்தையே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் விடமாட்டோம் அப்படின்னு அந்த பெற்றோரை பொறுத்த வரைக்கும் போராட்டம் நடத்தியிருக்காங்க. நேற்று மாலையிலிருந்து காலையில் 5 மணி வரைக்கும் அங்கே சூலூர் எம்எல்ஏ, தவேகா எம்எல்ஏ, காவல்துறையினர்கிட்டலாம் வந்து பெரிய வாக்குவாதமே நடந்திருக்குது, போராட்டம் நடத்தியிருக்காங்க. காவல்துறையின் இடத்துல குற்றவாளி யாரு என்கிட்ட காட்டுங்க, குற்றவாளியை காட்டாத வரைக்கும் நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர் வந்து போராட்டத்தில் வலிமையாக ஈடுபட்டிருக்கிறாங்க. கலைந்து செல்லவே மறுத்துட்டாங்க. ஆனால் காவல்துறையாக இருக்கலாம், 2வது அந்த எம்எல்ஏவாக இருக்கலாம், குற்றவாளியை இப்போ மட்டும் காட்டணும்னா மக்கள் இருக்கின்ற கொதிப்பில் அவனை அடிச்சே கொண்டுடுவாங்க என்பதனால கைது செய்யப்பட்ட கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் இருவரையும் வந்து காவல் நிலையம் அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் எம்எல்ஏ வந்து அந்த பெற்றோர் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாரு. பாருமா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தரோம், குழந்தைய அடக்கம் பண்ணுங்க, குற்றவாளி யார் என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறோம், இந்த குற்றவாளிக்கு நாங்கள் வாங்கி தருக்கிறோம்ல தண்டனை, அந்த தண்டனையை பார்த்த பிறகு எவனுக்கும் வந்து மீண்டும்
தப்பு செய்யணுன்ற எண்ணமே வராது. நிச்சயமா அந்த குழந்தைக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டதோ அந்த அநீதிக்கான தண்டனை கிடைக்கும், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தியிருக்காங்க. காலையில 7 மணிக்கு யார் குற்றவாளி என்பதை வெளியிட்டிருக்கிறது காவல்துறை. அந்த குற்றவாளியை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள்லாம் ஆராய்ந்திருக்கின்றார்கள். ரெண்டாவது, அந்த குழந்தையுடன் விளையாடின சக குழந்தைகள் எடுத்து கேட்டிருக்காங்க. அப்பதான் பக்கத்து வீட்டில் இருந்த கார்த்திக் தான் வந்து அந்த குழந்தைய இட்டுட்டு போனாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு நம்பர் பிளேட் இல்லாத அந்த இருசக்கர வாகனத்தை கொடுத்து மோகன்ராஜ் என்ற அவருடைய சக நண்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் வந்து கொன்னுட்டு வந்து மோகன்ராஜ் கிட்ட சொல்லியிருக்கான். அந்த கொலையை மறைப்பதற்காக மோகன்ராஜும் உதவி பண்ணியிருக்காங்களாம். அதனால மோகன்ராஜும் கைது பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, சிசிடிவி காட்சிகள், அந்த வாகனங்கள், அதோட குழந்தை சொன்ன அடையாளம் எல்லாவற்றையும் வச்சு கார்த்திகை தனியாக கூப்பிட்டு விசாரித்திருக்கின்றார்கள். முன்னுக்கு பின் முரணாக வந்து பதிலளிச்சிருக்காங்க. பிறகு இவன் தான் குற்றவாளி என்று தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதற்கிடையில காலையில அந்த கார்த்திக் என்கின்றவர்களுக்கு ஒரு காலு ஒரு கை உடைந்திருக்கிறது. என்னன்னு கேட்கும்போது அவன் ஒரு இடத்துல பதுங்கியிருந்தான். பெரிய காம்பவுண்ட் சுவர் இருந்தது. எப்படியாவது காவல்துறை கிட்ட சிக்காம தப்பிச்சலான்றதுக்காக காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சான். கையும் காலும் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கெல்லாம் நான் பரிதாபப்பட மாட்டேன். அவனை காவல்துறை தான் கையும் காலம் உடைச்சிருப்பாங்க அப்படின்றது நல்லா தெரியுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக என்கவுண்டர் போட்டுரு, அவன்லாம் இருந்து என்ன பண்ண போகிறான், நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான்ல அந்த குழந்தைக்கு. அதனால் பாலியல் வன்புணர்வு, நம்பிக்கை துரோகம், கை கால் உடைச்சி அவனை கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு போக்சோ சட்டம் போட்டு அவனை விசாரித்து அவனுக்கு தண்டனை கொடுத்து நன்னடத்தை சர்டிஃபிகேட்டு அவன் வாங்கிடுவான் அமைதியாக இருந்து. அப்புறம் யாராவது ஒரு தலைவர்கள் பிறந்த நாளில் அவனை வெளியே விட்டுருவாங்க. அப்படிலாம் வேணாம். இந்த மாதிரி ஆளுக்கு தூக்கு தண்டனை உடனே கொடுக்கணும், இல்லை சுட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். இவ்வளோ திருந்தவே போகிறது கிடையாது. அதனால் அந்த கார்த்திக் என்கின்றவனுக்கு கை கால் உடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயந்தான். செய்ய வேண்டிய பனிஷ்மெண்ட்டை காவல்துறை நல்லா தான் செஞ்சுருக்காங்க. அப்புறம் இந்த விஷயத்தை தான் அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பிட்டு, ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்திருக்குது, திமுக ஆட்சியில் தான் அப்படி நடக்கும் பார்த்தா உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்திருக்குது அப்படின்னு முதன்முறையாக ட்வீட் போட்டவர் நம்முடைய அண்ணாமலை தான். அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், அன்புமணி, எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு நடந்திருக்கக்கூடிய அநீதி தொடர்பாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்காங்க. அதே மாதிரி காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிய தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, பதவி ஏற்கின்ற விஷயமெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சு போச்சுப்பா, இன்னும் கொண்டாட்டத்திலே இருக்காதீங்க, இந்த குழந்தைக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, விரைவாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அண்ணாமலை முதல்ல ட்வீட் போட்டதுனால இந்த பிரச்சனை பெருசாச்சு. பெற்றோர்கள் வந்து விடாமல் போராட்டம் நடத்தியிருக்காங்க. பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு போராட்டம் நடத்துகிறாங்க. அதனால் காவல்துறை வந்து நிறைய குவிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில் குற்றவாளிக்கு கை கால் உடைந்ததுனால நிச்சயமாக உடலை வாங்கி கொண்டு இறுதி சடங்கு செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கின்றார்கள். இதற்கிடையில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு அமைதியாகவே இருந்துட்டாரு. என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆந்திராவிலிருந்து எம்பி ஆகி அவரு அமைச்சராக போறாரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கண்ணுக்கு எட்டுன தொலைவு அதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியல. ரெண்டாவது, மீண்டும் தலைவராக போறாரு, மாநில தலைவராக போறாரு, அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா டிவிக்கு இணையான செல்வக்கு பாஜகவுக்கு வரணும்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராகணும். ஏன்னா ஏற்கனவே என் மண் என் மக்கள் நடைபயணம் போனார், மக்கள் செல்வாக்க பெற்றார். மீண்டும் அண்ணாமலை தலைவராக்கினா தான் அது வந்து கட்சி வளர்ச்சி அடையும். இன்னுமா அதிமுக நம்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு மீண்டும் தலைவராக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவர் கூட ஆக்குவாங்களா என்று நமக்கு தெரியல. ஏன்னா அண்ணாமலை கிட்ட தேர்தல் தருணத்தில் பஞ்சாயத்து பேசி தான் பிரச்சாரத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதனால் பாஜக கட்டுப்படுற ஆளு மாதிரி அண்ணாமலை தெரியல. அதனால் மீண்டும் அவரை தலைவராக்க மாட்டாங்க. பாஜக தோற்று போச்சு, ஆனால் இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது. அதனால் ஏற்கனவே நயனார் நாகேந்திரன் தான் தலைவராக இருந்தார், அவரே தான் தொடர்வாருன்னு தெரியுது. ஏன்னா நேற்று அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவரை போய் சந்திச்சிருக்கிறாங்க. அப்படி சந்தித்து விட்ட பிறகு வந்து சென்னையில் இருந்து நேற்று மாவட்ட பொறுப்பாளர்களை புதுசாக நயனார் நாகேந்திரன் அவர்கள் நியமித்திருக்கின்றார். தலைவர் மாற்றம் என்றால் பழைய தலைவர் வந்து போஸ்டிங் நியமிக்க மாட்டார், அவர் அமைதியாகவே இருப்பார். அதனால் தலைவராகவும் ஆக போகிறதில்ல அண்ணாமலை அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. தனி கட்சி தொடங்குவார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா விஜய்க்கு இருக்கின்ற செல்வாக்கு அண்ணாமலைக்கும் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு அவங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் சொல்கிறாங்க. பாஜகவிலும் பேசப்படுகிறது, தனி கட்சி தான் தொடங்குவார். பாரதிய ஜனதா சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு மாநில கட்சி உருவாச்சுன்னா அதற்கான வெற்றிடம் இருக்கிறது. பாஜக மாதிரியே ஒரு மாநில கட்சி வரணும் என்று எதிர்பார்க்கின்ற மக்கள் மத்தியில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை அண்ணாமலை ஒரு பூர்த்தி செய்வார். அதனால் தனி கட்சி தொடங்குவார் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்களும் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு தரப்புன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்றும் தெரியல. ஸோ மொத்தத்தில் எல்லாமே யோகமாக இருக்கிறது. அண்ணாமலை ஒரு தனி கட்சி தொடங்குவாரா, இல்லை பாஜகவுடைய மாநில தலைவராகாரா, இல்லை அமைச்சராவாரா அப்படின்றதெல்லாம்
காலம் பதில் சொல்லும். ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.